ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற இந்த நேச்சுரல் ஹேர் டேயை பார்த்திங்கன்னா வெறும் 3 பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். சில பேர் கமெண்ட்லேயும் கேட்குறீங்க, நிறைய பொருட்கள் சேர்த்து ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண முடியல, ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு சொல்லுங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்குமே கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் டேயை நீங்கள் ஊற வச்சு ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம்லேயே சூப்பரான ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா வெள்ளை முடிகளும் மறைச்சி நல்ல கருகருன்னு மாறிடும். இளநரைகள் முதுநரை இருக்க எல்லாருக்குமே இது ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் டே ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட்டு தேவைப்பட போகிற ரொம்ப முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லி முள்ளி, காய்ஞ்ச நெல்லிக்காய் இல்லை நெல்லி வற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெல்லி முள்ளி வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும், இல்லை வந்து ஏதாவது ஹெர்பல் ஷாப், அதாவது நாட்டு மருந்து கடைகள்லையும் கேட்டிங்கன்னா கிடைக்கும். உங்கள் ஹேர் லென்த்துக்கு எவ்வளோ தேவையோ, இது வந்து ஒரு 2 பெரிய நெல்லிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண அளவு நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி காய்ஞ்சதும் இருக்கும். அப்படி இல்லைன்னா முழு பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே வந்து ட்ரையாக நல்லா சுருங்கி காய்ஞ்சி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடச்சதுன்னா நீங்கள் உடச்சி யூஸ் பண்ணுங்கள். உள்ளே இருக்க சீடை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இந்த நெல்லி முள்ளியை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஹேடையே நீங்கள் இரும்பு பாத்திரத்தில், இரும்பு கடாயோ இரும்பு தோசைக்கல்ல யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நார்மலாக வேறு ஏதாவது பாத்திரத்தில் பண்ணுறதை விட அயன் பாத்திரத்தில் பண்ணும்போது அந்த அயன் சத்துக்களும் சேர்ந்து கிடைக்கும். இன்னும் ஹேடையோட கலரும் பார்த்திங்கன்னா நல்ல கருமையாக சேஞ்ச் ஆகும். முடிகள்லையும் நரைமுடிகள்லையும் பிடிச்சி உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்டும் தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த இரும்பு கடாய் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது வறுப்படும் போது இப்போ இருக்க அந்த கருமையை விட இன்னும் நல்ல டார்க்காக கண்ணங்கரையில்னு மாறிடும். அதோட இந்த நெல்லி முள்ளியோட அளவு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறத விட ஒரு டபுள் மடங்காக நல்ல அந்த சைஸும் பெருசாகும். இது இப்போ ஒரு 4-5 நிமிஷம் போல் வறுத்தெடுக்கும் போது இந்த சைஸ் பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நல்ல பெருசாக மாறி இருக்குது. அதோட கருமையும் பார்த்திங்கன்னா நல்லா திக் பிளாக்காக மாறும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 200 ml இருக்கும். இந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து அந்த தண்ணியோட கலரும் நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொதித்து வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெல்லி முள்ளியும் அந்த தண்ணியில் நல்லா ஊறும். ஸோ இப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்ல கொதி வரட்டும். கொதித்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவும் கொஞ்சம் குறைஞ்சி வரும். நம்ம ஹேருக்கு ஃப்ரெஷ்ஷான ஆம்லா, அதாவது நெல்லிக்காயை பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த நெல்லி முள்ளியும் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்குமே நல்லது. முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் நல்ல பவுன்சியாகவும் இருக்கும். முடி வேர்க்கால்கள்லேருந்தே நல்ல ஸ்ட்ரென்த்தாக உறுதியாக வளர்கிற முடியும் கருகருன்னு வளரும். அதோடு இது ஹேர் டேயில் போடுறதுனால நரைமுடிகள்லாம் மறைஞ்சி நல்ல கருமையாக மாறுறதோடு அதிகமாக முடி நரைக்காமலும் ப்ரிவெண்ட் ஆகும். இளநரைகள் இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக பர்மனெண்ட்டாகவே அந்த இருக்கிற முடிகள் எல்லாம் நல்ல படிப்படியாக வேர்கள்லேருந்தே கருமையாக மாறிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சு இந்த தண்ணியோட அளவும் குறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்ல இரும்பு கடாயிலே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நான் வந்து 1/2 அன் ஹவர் போல் அப்படியே விட்டுடுறேன். நல்லா ஆறின பிறகு அரைச்சிக்கோங்க. இது இப்போ நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இது ஆறின பிறகு, கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு இந்த தண்ணியோட கலர் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு கருகருன்னு இருக்குது. இது அப்படியே கூட உங்கள் முடியில் ஸ்ப்ரே பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட வாஷ் பண்ணலாம். நல்லா அந்த கருமை பிடிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஹேர் டேக்கு வேறு எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த தண்ணியும் நெல்லி முள்ளியும் வச்சு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். முதல்ல இந்த ஹேர் டே ரெடி பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வெறும் நெல்லிமுள்ளி துண்டுகளும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்படும். நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த வாட்டரை வந்து ஃபுல்லாக சேர்க்காதீங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. காஃபி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட் நான் இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சது பாருங்கள். இது கூடவே வந்து அந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்க அந்த தண்ணியும் சேர்த்துட்டு இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். டேரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் உங்களுக்கு அந்த திப்பி திப்பியாக ஒட்டும். தலை அலசி எடுக்கும்போது டைம் ஆகும். அதனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஹேர்லேயும் அப்ளை பண்ணுறதுக்கும் சுலபமாக இருக்கும். வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும்.
இப்போ நான் இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நம்ம அதை அப்படியே வந்து இதே இரும்பு கடாயில வடித்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம இந்த ஹேடையே இந்த இரும்பு கடாயில தான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால இருக்கிற தண்ணியெலாம் அதில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஃபில்டர் வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த லிக்விட நல்லா வடிச்சிட்ட பிறகு நம்ம இதில் முதல்ல சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கடுக்காய் பொடி. கடுக்காய் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் ஹென்னா பவுடர் மருதாணி பொடி சேர்த்துக்கலாம். மருதாணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக கிடைக்குது அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த லிக்விட் அதாவது நெல்லி முள்ளியோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு மருதாணி இலைகளை அரைச்சி இரும்பு கடாயில் சேர்த்து அதுக்கப்புறம் ஊற வச்சு அப்ளை பண்ணுங்கள். நெல்லிமுள்ளி காய்ச்சின லிக்விட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை ஃபில்டர் பண்ண பிறகு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய தண்ணி சேர்த்துட்டு பொடி சேர்க்கும்போது உங்களுக்கு அளவுகள் வந்து சரியாகலை அப்படின்னா, அதாவது திக் ஆகலைன்னா நீங்கள் ஹேர் டே அப்ளை பண்ணும்போது முகத்துலலாம் வடிஞ்சு வர மாதிரி இருக்கும். நான் வந்து மிக்ஸ் பண்ண தண்ணி வந்து இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதை நல்லா ஊற வைக்க போகிறோம். மினிமமாக ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வைங்க. 8 ஹவர்ஸ்க்கு மேலெலாம் ஊறுச்சுன்னா இன்னும் நல்ல டார்க்காக அந்த கருமை வந்து முடியல பிடிக்கும். இந்த ஹேடையை நான் ஓவர் நைட் அப்படியே ஊற விட போகிறதுனால இந்த பொடியெலாம் இந்த தண்ணியில் நல்லாவே ஊறி கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ஹேர் டையை அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இரும்பு கடாயில் பரவலாக விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து ஃபுல்லாக அந்த பவுடரில் சேஞ்ச் ஆகும். காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்த நாள் வந்து இந்த ஹேர் டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் டை வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது க்ளவுஸ் இல்லைன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். கையில் பட்டுச்சுன்னா சீக்கிரத்தில் போகாது. அதுவும் நெயில்ஸ்க்கு இடையிலலாம் போச்சுன்னா வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்ளை பண்ணும்போது ஹேர் நல்லா ட்ரையாக க்ளீனாக இருக்கணும். எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா சுத்தமான தலைமுடியில் போடும்போது தான் அந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும். நிறம் மாறி நல்லா அந்த க்ரே ஹேர்லாம் பிடிச்சி நல்லா கருகருன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் மினிமமாக விடுங்க. அதுக்கப்புறமா வெறுமனே தண்ணி வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை போடுறதுனால முடி உதிர்வும் இருக்காது, ஹேர் க்ரோத்துமே நல்லாயிருக்கும், ஹேர் நல்லா திக்காக வளரும். ஸோ இருக்கிற அந்த க்ரே ஹேருமே மறைஞ்சி நல்ல கருகருன்னு மாறும். தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும்போதே பர்மனெண்ட்டான ரிசல்ட்டும் தெரியும். கொஞ்சமாக நரைமுடிகள் இருக்குது, இளநரைகள் இருக்குன்னா நீங்கள் மாதத்தில் 1 தடவை போட்டாலே போதும். ஸ்டார்டிங் மட்டும் 2 தடவை போடுங்க ஃபஸ்ட்டு 1 மந்த். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் போட்டாலே போதும். முது நிறையா இருக்கவங்க மட்டும் ஒரு 3 தடவையாவது மந்த்லி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. நரைமுடிகள் வந்து இருந்த இடம் தெரியாமல் நல்லா மறைஞ்சி கருமையாக மாற்றக்கூடிய ரொம்ப எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த கடுக்காய், நெல்லிக்காய் எல்லாமே. ஸோ நீங்களும் இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நெல்லி முள்ளி ஹேர் டை வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.